வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் சூழல் பற்றி நம்ம இந்த பதிவில் ஒரு சிறு பதிவாக பார்க்க போகிறோம். அரசியலில் தற்போது எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழமை கட்சிகளின் ஆதரவை பெற்றும் மேலும் அனைத்திந்திய அண்ணா திமுகவை பிளவுபட்ட ஒரு பகுதி பிரிவினரின் ஆதரவை பெற்றும் தற்போது ஆட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம், இந்த ஆட்சி எப்படி நிலைக்குமா நிலைக்காதா, பல்வேறு சிக்கல்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு ஆட்சி என்பது ஒரு 5 வருடம் நிம்மதியாக முழு முனைப்போட முழு திறனோட செயல்பட்டால் மட்டுமே ஆட்சியாளர்கள் நினைப்பதை இங்கே சாதிக்க முடியும் என்பதுதான் அரசியல். ஆட்சியாளருக்கு நல்ல திறமையை கொடுக்கும். தற்போது பலமில்லாத தொங்கு சட்டமன்றத்தின் மூலம் இங்கே ஆட்சி அமைய பெற்றதால் ஆட்சியாளர்கள் எடுக்கும் முடிவுக்கு மிகப்பெரிய சோதனை காத்து கொண்டிருக்கிறது. அந்த சோதனையெல்லாம் எப்படி சாதனையாக்க முடியும் என்பதில் ஆளுங்கட்சிக்கு சவாலான ஒரு விஷயம். இவர்கள் ஆளுங்கட்சி எடுக்கும் நிலைப்பாட்டிற்கு ஏதேனும் கூட்டணி ஆதரவு கொடுப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு குறை குற்றங்கள் தெரிந்தால் அந்த ஆளுங்கட்சி எடுக்கும் முடிவிற்கு உடனே அது சோதனையாக முடிந்துவிடும். ஆகவே இப்போது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சோதனையான காலகட்டங்கள். எல்லாவற்றையும் அனுசரித்து ஆலோசித்த பிறகே ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பது கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு தமிழக அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளார்கள் தமிழக மக்கள். அப்படி இருக்கும் பொழுது தற்போது பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களை 12 நாட்களை கடந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியானது நம்ம சில விஷயங்களை பாராட்டியாக வேண்டும். வந்தவுடனே போதை தடுப்பு சட்டப்பிரிவின் கீழே அனைத்து மாவட்டங்களுக்கும் போதை பொருட்கள் கட்டுப்படுத்தும் வகையில் ஆணை போட்டு அதை கண்காணிக்க சொல்லி ஆணை போட்டது வரவேற்கக்கூடியது. ரவுடிகளை அழைத்து பேசி கட்டுக்கோப்பாக இருங்கள் என்று சொல்லி அறிவுரை வழங்கியதும், சிங்கப்பெண் திட்டத்திற்கு பெண்கள் பாதுகாப்பு படை உருவாக்கியதற்கும், இது அதேபோல் தமிழகம் முழுவதும் கோயில், பள்ளிவாசல், தேவாலயம், திருமண கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடங்களிலே இருந்த மதுக்கடைகளை அகற்றப்படும் என்று முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படி அது வரவேற்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த அகற்றப்பட்ட மதுக்கடைகள் மீண்டும் குறிப்பிட்ட அந்த
கோயில், தர்கா, தேவாலயங்கள் இருந்து 5 மீட்டர், அதாவது 500 மீட்டருக்கு உட்பட்டு இருந்தால் காலி செய்யப்படும் என்ற விதிவிலக்குக்கு மாறாக அதை அந்த எல்லைக்கு வெளிப்புறத்திலே மீண்டும் துறப்பதாக நமக்கு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நான் சொல்லவில்லை. இப்போது ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டுமென்றால் முதல்ல மது, அதாவது போதை பழக்கத்தை நம்ம அறவே எடுத்தாக வேண்டும். இன்றைக்கு நிறைய வேலைகளில் மொபைல் ஃபோன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மொபைலும் ஒரு போதையாக மாறிவிட்டது. இந்த மொபைலில் நிறைய விஷயங்கள், சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை, பெரியவர்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ஸுக்கெல்லாம் இது இந்த மொபைலில் ஒரு சின்ன விஷயமே இல்லை. 90லேருந்து இப்போ 26 வரைக்கும் 90 கிட்ஸுக்கெல்லாம் மொபைல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதேபோல் இந்த 90க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் அந்த மொபைலை அவ்வளவு ஆப்ரேட் பண்ண தெரியல. இதுதான் உண்மை. இந்த மொபைலில் வரக்கூடிய விஷயங்கள் பல்வேறு முகம் சுளிக்கும் வண்ணம் இருக்கிறது. பல்வேறு யூடியூப்புகளை, பல்வேறு இன்ஸ்டாகிராமில், பல்வேறு தேவைப்படாத, சமுதாயத்திற்கு தேவையில்லாத ஒரு படங்கள்லாம் பகிர்ந்து அதிலே இளைஞர்கள், இளைஞர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதன் மூலமாக. அதனால் குற்ற சம்பவங்கள் இங்கே நிறைய நடக்கிறது. தமிழகத்தில் பொதுவாக இந்தியா முழுமே நிறைய குற்றங்கள் நடப்பதற்கு இதை போல் யூடியூப்புகள், மேலும் இன்ஸ்டாகிராமில் ஒரு தவறான ஒரு பாலின தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இடம்பெறுவதால் இந்த பாலின தூண்டலின் மூலம் ஆர்வமடைந்தவர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க. இது அரசு கவனம் எடுத்து இத்தகைய சமூக வலைத்தள பதிவுகளை, அதாவது சமூகத்தில் தவறாக சமூகத்தை சீரழிக்கும் தவறான ஒரு இழிவான பதிவுகளை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு அனுமதிக்கக்கூடாது. அப்போது நல்ல சமுதாயம் உருவாகும். போதைப் பொருட்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த சிகரெட்டு, பான் பராக், இது மாதிரி இந்த போதை வஸ்துக்கள், இந்த பீடி, சிகரெட்டு, அப்புறம் இந்த ஆன்ஸு, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட அரசாங்கம் தடை செய்கிறது. ஆனால் அது எப்படியோ மீண்டும் வருகிறது. ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது? அப்போது அரசு போலீஸை மீறி இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. போலீஸ் அனுமதியோடு தான் இங்கே விற்கப்படுகிறது தவிர, போலீஸ் அனுமதி இல்லாமல் இங்கே வர இந்த ஊரடங்கு கட்டுப்பாடு போட்டிங்க. கொரோனா காலத்தில் யாரும் வெளியே வரக்கூடாது ஒரு கட்டுப்பாடு போட்டிங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே கட்டுப்பாடாக இருந்தாங்க. ஒரு நபர் கூட வெளியே போனாலும் அதை போலீஸ் கண்காணித்து இ பாஸ் இருக்கிறதா என்று செக் பண்ணிவிட்டு அவங்கள இ பாஸ் இல்லாத பட்சத்தில் அவசர நிலைக்கு மருத்துவமனைக்கு சென்றால் மட்டுமே அனுமதி வழங்கி இருந்தாங்க. அதுபோல் ஒரு மாவட்டத்தோறும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு, கமிஷனர்களுக்கு, டிஐஜிகளுக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு டிஐஜியும் ஒவ்வொரு கமிஷனரும் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு மாவட்டத்தில் போதை வஸ்துக்கள் விற்கப்பட்டால் அந்த மாவட்ட ஆணையர் பதவி விலக வேண்டும். போதையற்ற சமுதாயம் உருவாக வேண்டும். அப்போதான் எதிர்கால சந்ததி, எதிர்கால தலைமுறை சிறப்பாக நம் நாட்டுக்கு கிடைப்பார்கள். இன்றைக்கு போதைப் பொருட்கள் மூலம் நிறைய இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் அதில் 10 விழுக்காடு, ஆண்கள் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு. சிறுவர்கள்லாம் நிறைய பாதிக்கிறாங்க. படிப்பு மேலே கவனம் செலுத்துறதில்லை. ஆகவே இந்த மது போதை
அடிமையாகுவது வழக்கமாகிவிட்டது. இப்போது 21 வயசு வரைக்கும் அரசு 21 வயசுக்கு 20 வயது கடந்தால் மட்டும்தான் மது பானம் விற்கப்படும் என்று ஆணை போட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவல். அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு சாத்தியமில்லை என்றெல்லாம் எமக்கு தெரியவில்லை. நான் சொல்வதெல்லாம், மக்கள் கேட்பதெல்லாம் பூரண மதுவிலக்கு. போதைப்பொருள் இல்லாத தமிழகம், போதைப்பொருள் இல்லாத தமிழகம், போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும். இப்போ பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். பூரண மதுவிலக்கு கொண்டு வரலைன்னா குடிக்காரர்கள்லாம், குடித்து பழகியவர்கள்லாம் உடனே இறந்து விடுவார்கள். அவர்கள் வேறு மன உளைச்சலுக்கு ஆள்படுவார்கள். அவர்களாம் கட்டுப்படுத்த முடியாமல் தன்னை மாய்த்து கொள்வார்கள்லாம் பல்வேறு சிந்தனைகள் வருகிறது. ஆகவே இதெல்லாம் கணக்கில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயது ஒரு ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆளுக்கு மினிமம் இந்த மது விற்பனை செய்வதை ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தான். அதாவது 30 வயதிலிருந்து 25 வயசு பசங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 25 வயசு பசங்கள்லாம் இளைஞர்கள் தான், அவங்க முன்னேறக்கூடிய நிலைகளில் இருக்காங்க. 30 வயது முதல் ஒரு ஆளுக்கு, அதாவது பூரண மதுவிலக்கு உங்களால் தர முடியாது தெரிஞ்சு போச்சு. 30 வயது முதல் மது விற்பனை செய்யலாம். அந்த மது விற்பனையை கூட கிட்டத்தட்ட கால நேரங்கள் வரைவரை செய்ய வேண்டும். அந்த மது விற்பனை 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மது வாங்குகிறார்கள் என்றால் தினந்தோறும் அவர்களுக்கு மது விற்கக்கூடாது. சனி அல்லது ஞாயிறு 2 தினங்களுக்கு அல்லது 3 தினங்களுக்கு ஒரு ஆளுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ ஒரு பாட்டில் மட்டும் விரும்பி கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு மினிமம் 250 மில்லி ஒரு முறை விற்கப்படும் என்பதை இந்த ஆதார் கார்டு வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அப்போ ஓரளவுக்கு மது போதைக்கு அடிமையாகாமல் இளைய சமுதாயம் வளரும். கிட்டத்தட்ட விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள். நம்ம முளையிலே கிள்ளிவிட்டால் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு அந்த பழக்கம் வராது. அப்போது நம்ம பூரண மதுவிலக்கு எடுத்து வருவதற்கு மிகப்பெரிய சாதனையாக புரிய முடியும். ஆக கிட்டத்தட்ட 30 வயது வரைக்குமே ஒரு இளைஞனாக இருக்கிறான். 30 வயது வரைக்கும் அவனுக்கு மது போதையோ சிகரெட்டோ பான் பராக்கோ விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் இந்த அரசு. என்னுடைய கோரிக்கை, மக்கள் கோரிக்கை. கிட்டத்தட்ட ஆண் மகனுக்கு 30 வயதை தொடும் வரை எந்த மது போதையும், அதாவது இப்போது இந்த ஆண்டிலிருந்து தொடங்கலாம், தப்பு இல்லை. 30 வயதுக்குள்ள நிச்சயமாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த மதுபானம் வழங்கப்படும். அதேபோல் சிகரெட்டு வழங்கப்படும் என்று ஒரு சட்டத்தை இயற்றினால் இனி வரும் காலத்தில் நம்மளுடைய சந்ததிகள் மிக சிறப்பான சந்ததிகளாக வருவார்கள். நம்மளுடைய தமிழ்நாடு போதையற்ற மாநிலமாக மாறிவிடும். அது இயற்கையாகவே, சட்டமே போட தேவையில்ல, இயற்கையாகவே இங்கே மது விற்பனை குறைந்துவிடும். மது ஒரு தொழிலாகவே யாரும் செய்ய மாட்டாங்க. ஆகவே இந்த ஆலோசனையை ஏற்று அரசு வழி நடத்தினால் நிச்சயமாக ஒரு சிறப்பான தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அரசியல் பார்வையில் என்னுடைய ஆய்வானது இது அரசுக்கு பயன்படும், மக்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாகவன் ஸ்ரீராமதேவ்.